தனிநபரின் சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் மின்னஞ்சல்களை வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு புதிய அதிகாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. புதிய முடிவின்படி ஒருவர் வரி ஏய்ப்பு செய்திருந்தாலோ அல்லது கணக்கில் வராத வருமானம், தங்கம், சொத்துக்களை வைத்திருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் நம்பினால் அந்த நபரின் டிஜிட்டலாக உள்ள வங்கிக் கணக்குகள், வர்த்தக கணக்குகளை சோதனை செய்ய அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதோடு தனிநபரின் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள், மின்னஞ்சல்களையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் எந்தவித வாரண்டும் இல்லாமல் சோதித்து பார்க்க முடியும். ஏற்கனவே இருந்த சட்டத்தின்படி வீட்டின் அறை, பெட்டி உள்ளிட்டவற்றை சோதனை செய்ய வருமான வரித்துறையினருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. புதிய ஐடி சட்டங்களின் செல்போன், கணினியை பாஸ்வேர்டு இல்லாமல் உள்ளே சென்று சோதனை செய்யவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறையினருக்கு வானளாவிய அதிகாரம் அளித்திருப்பது மக்களின் தனி உரிமையை மீறும் செயல் என காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. புதிய நடைமுறைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ், இது தனிநபரை கண்காணிக்கும் செயல் என சாடியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா ஸ்ரீநிதி, முதலில் பெகசஸ் வைத்து வேவு பார்த்தவர்கள் தற்போது நமது தனிப்பட்ட வாழ்க்கையையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ள பார்ப்பதாக விமர்சித்துள்ளார். எந்த வாரண்டோ நோட்டீஸோ இல்லை என்றாலும் வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் தனி உரிமை மீது தாக்குதல் நடத்த மோடி அரசு வழிவகை செய்திருப்பதாகவும் அவர் சாடினார். மேலும் இனியும் அதனை பார்த்துக் கொண்டிருக்கப் போகிறோமா என்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தின் போது தமிழிசை சவுந்தரராஜனிடம் காவல்துறையினர் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயக முறையில்தான் பாஜகவினர் செயல்படுவதாகவும் விளக்கம் அளித்தார். இங்க யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே, யாருமே கிளர்ச்சி பண்ணலையே. மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்களை சீண்டுவது, குறிப்பாக இன்னைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது, இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மக்களவை எம்பிக்களின் மொத்த எண்ணிக்கை தெரியாமலேயே அனைத்து கட்சி கூட்டத்தில் சில தலைவர்கள் பங்கேற்றுவிட்டு சென்றுவிட்டதாகவும் அண்ணாமலை விமர்சித்தார். விஜய் கட்சி சார்பா வந்தவர் 543 எம்பின்னு அவருக்கு தெரியல, அவர் ஏதோ ஒரு நம்பரை சொல்றாரு. இன்னொரு தலைவர் 453 பேசிய முடிச்சிட்டார் 5 நிமிஷம். நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் சில தலைவர்களுக்கு இந்தியால எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்னே தெரியல. பெரும்பாலான மாநிலங்களில் மும்மொழி பயிலும் போது தமிழ்நாடு இரு மொழிகளில் தேங்கிவிடக் கூடாது என்று அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவனம் செலுத்தவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் 24 மணி நேரத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை குறிப்பிட்டு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக ஆட்சி இருப்பதாக விமர்சித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் எவ்வித கவனமும் செலுத்தாமல் முதலமைச்சர் அலட்சியமாக இருப்பதால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாத முதலமைச்சர் மக்களுக்கு துடியும் சம்பந்தமில்லாத விஷயங்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கையும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அந்த இரும்பு கரத்தின் துருவை துடைத்தெறிந்து முதலமைச்சர் செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய தொழில் பாதுகாப்பு படை தின விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்றிரவு அரக்கோணம் வந்தடைந்தார். மத்திய தொழில் பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டு 56 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி இன்று CISF தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்க உள்ளார். இதற்காக அவர் டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் அரக்கோணம் INS ராஜாடி கடற்படை விமான தளத்திற்கு நேற்றிரவு வருகை புரிந்தார். அவரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உள்ளிட்ட அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து பலத்த பாதுகாப்புடன் காரில் தக்கோலம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மையத்திற்கு சென்றார். இரவு அங்கேயே தங்கி ஓய்வெடுத்தார். தொடர்ந்து இன்று காலை 8 மணிக்கு CISF உதய தின விழாவில் அமித் ஷா கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்று உரையாற்ற உள்ளார். அதன் பின்னர் அமித் ஷா காலை 10:30 மணிக்கு அங்கிருந்து பெங்களூரு செல்ல உள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே வங்கியில் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள் அலாரம் அடித்ததால் தப்பி ஓடிய நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், நகை தப்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கெடிலம் பகுதியில் இந்தியன் வங்கி அமைந்துள்ளது. இந்த வங்கியில் கொள்ளையடிக்க திட்டமிட்ட கொள்ளையர்கள் CCTV கேமராக்களை மேலே பார்த்தபடி தூக்கிவிட்டு கதவின் பூட்டை உடைத்துள்ளனர். அப்போது திடீரென அலாரம் ஒலித்ததால் பயந்து போன கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். காலை வழக்கம் போல வங்கிக்கு வந்த மேலாளர் மனோஜ் மற்றும் ஊழியர்கள்
வங்கி கதவின் பூட்டு உடைக்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஆய்வு செய்ததில் லாக்கர் மற்றும் இருப்பு அறைகளில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகள் எதுவும் கொள்ளையடிக்கப்படவில்லை என்பது தெரியவந்தது. இந்நிலையில் கொள்ளை முயற்சி சம்பவம் குறித்து வங்கி மேலாளர் திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.